வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். பாதை எரிவு பிரச்சனை சில பேருக்கு இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்குது. பாதை எரிவு வந்துட்டுன்னு சொன்னாலே அது டயபெட்டிக்கால் வருதுன்னு சொல்லி ஆக்கள் நினைக்கணும். ஆனால் உண்மையில் இந்த பாதை எரிவு பிரச்சனை வாரது நரம்பால் தான். நாரி பாதையில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்பெலும்பில் ஒரு முக்கோண வடிவமான ஒரு எலும்பு ஒன்று இருக்கும். இதில் 4 துவாரங்கள் இருக்குது. மேலிருந்து கீழாக பார்த்தோம்னு சொன்னால் அதை சக்ரல் 1, சக்ரல் 2, சக்ரல் 3, சக்ரல் 4ன்னு சொல்லுவோம். சுருக்கமாக S1, S2, S3, S4ன்னு சொல்லுவோம். பின்னுக்கு அங்கே பிட்ட தசை இருக்குது தானே, அது இறுகி அந்த நரம்பை நசிக்கிற நேரத்தில் பாதத்தில் எரிச்சல் தன்மை வரும். பாதம் அப்படி நரம்பு சிக்னல் இல்லாமல் போகிற நேரத்தில் பாதம் மிகவும் மென்மையாக நடக்க இல்லாத மாதிரி வந்துடும். சின்ன கல் குறுநியல் குத்துனாலே சரியாக வலி எடுக்கிற அளவுக்கு பாதம் ரொம்ப மென்மையாக போயிடும். ஏன்னா அங்கே ரத்தோட்டம் குறைஞ்சிடும். நரம்பு சிக்னல் ஒழுங்காக வராட்டி ரத்தோட்டம் குறையும். ரத்தோட்டம் குறையக்க அங்கே நச்சு தேக்கம் ஏற்படும், லாக்டிக் ஆசிட் உருவாகும். அப்படி லாக்டிக் ஆசிட் உருவாக என்ன நடக்கும்னு சொன்னால் பாதத்தில் உள்ள தசைகளும் இருக்கிற நேரம் பாதம் ரொம்ப மென்மையாக நடக்கிறதுக்கு எல்லாம் போயிடும். சில பேருக்கு ரொம்ப தடித்து கொண்டு போகும், கல் மாதிரி போயிடும், உணர்ச்சி இருக்காது, செருப்பு தானாக கலண்டு போகும், அந்தளவுக்கு உணர்ச்சி இருக்காது. இது கூடுதலாக நீரிழிவு நோய் உள்ளாக்களுக்கும் வர வேண்டாம். நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்துகிற மருந்துகளும் அந்த சக்தி சக்கரங்கள் இருக்கிறதால எங்களுக்கு அதுலேயும் நரம்புகள் பாதிக்கப்படுது. ஆனால் அடிப்படை காரணம் பின்னுக்கு தான் இருக்குது. ரூட் நசிப்படுறது எங்களோட பிட்ட தசை அல்லது குண்டி தசைன்னு சொல்லுவோம். இந்த தசை இருக்கும். சில பேருக்கு செய்கிற வேலைகளால் இளமை காலத்தில் அல்லது வாழ்க்கை முழுவதும் செய்த வேலைகளால் தோல்மூட்டில் இருந்து அங்கே பிரச்சனை வருது. ஷோல்டர், தோல்மூட்டைன்னு சொன்னால் அந்த தோள்பட்டைக்கு உள்புறமாக நடுக்கோட்டு கிட்டவா இருக்கிற தசை பகுதி, பெராஸ்பைனல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தசை இறுகும். ஏன்னா ஓய்வில்லாமல் வேலை செய்ய அங்கே காற்றினுடைய சுவாசம் நடந்து லாக்டேட் உருவாகி அதன் மூலமாக அந்த தசைகள் இறுக்கமடையும். அப்படி இறுக்கமடைகிற நேரம் அங்கே இருந்து வர நரம்பு தான் பின்னுக்கு பிட்டப்பகுதிகளுக்கெல்லாம் வரும். இப்போ பிட்டப்பகுதிக்கு வர நரம்பு தோல் பகுதியில் முதுகு பகுதியில் நசிப்படுறதால அங்கே பிட்டப்பகுதியில் தசைகள் இறுக்கமடையும். இந்த கங்கண புட்டன்னு சொல்கிற இடங்களெல்லாம் தசை இறுகி கட்டியாகி கோழி முட்டை மாதிரி அளவுக்கு இருக்கும். கோழி முட்டை மாதிரி இறுகி போயிருக்கும். இப்போ இதுகளெல்லாம் என்ன செய்யும்னா நரம்புகளை நசிக்கும். காலுக்கு போகிற நரம்புகள், பாதத்துக்கு போகிற நரம்புகளை எல்லாம் நசிக்கும். இப்படி தசையால் நரம்பு நசிப்படுற நேரமும் எங்களுக்கு பாதை எரிச்சல் வரும். இப்போ பாதத்துக்கு வர நரம்பு சக்கரலேருந்து வரபடியா சக்கரலுக்கு இடையில் டிஸ்க் இல்லை, அதாவது முள்ளந்தண்டு என்படை மென்தட்டு இல்லை. அதால் அது ஒரு இணைஞ்ச எலும்பு. அந்த இணைஞ்ச எலும்பு பகுதியிலேருந்து வர நரம்பு மென்தட்டு பிதங்கி நசிக்கிற மாதிரி அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அது மற்ற எலும்புலாம் இருக்குது. L5 சக்ரல் ஜாயின்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும். இப்போ இப்படியான நரம்பு சிக்னல் எல்லாம் பாதத்துக்கு வராமல் தடைப்படுற நேரம் தான் பாதத்துக்கு ரத்தோட்டம் குறைஞ்சி அங்கே லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி அது தசைகளுக்குள்ள நிற்க தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். மரத்து போய் கொண்டிருக்கும். பாதத்துக்கு உணர்ச்சி இல்லாமல் போகிறதால பாதம் கீழ்கால் எல்லாம் அப்படியே கருத்து கொண்டு வரும். ஸோ இதை நாங்கள் எங்களோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலம் முழுமையாக குணப்படுத்தலாம். எங்களோட யாழ்ப்பாணத்தில் சுரபி கிளினிக்கில் இதற்குரிய சரியான சிகிச்சை இருக்குது. பாதை எரிச்சலை சுகப்படுத்த, ஆனால் அது இலகுவாக சுகப்படுத்தக்கூடிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் 100% குணப்படுத்தலாம். தொடர்ச்சியான சிகிச்சையில் செய்கிறது மூலம் சில நேரங்களில் 1 மாதம் 1.5 மாதம் கூட எடுக்கலாம். பிட்ட தசையில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுற நேரம் நரம்பு அமர்த்தப்படுற தன்மை இல்லாமல் போகும். அதன் பிறகுதான் நரம்பு கணத்தாக்கங்கள் காலுக்கு போய் சேர உடம்பை திருத்தும். எங்களை நேரடியாக பாதத்துக்கு நாங்கள் செய்கிற எந்த ஒரு சிகிச்சையும் இந்த பிரச்சனையை சுகப்படுத்த இயலாது. என்ன சொன்னால் பிரச்சனை பாதத்தில் இருந்து வரல. பாதம் எரியுதுன்னு சொன்னால் அதுக்குரிய பிரச்சனை பாதத்தில் இல்லை. வடிவா நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். பிரச்சனை நரம்பில் இருக்குது. பின்னுக்கு பிட்டப்பகுதியில் இருந்து பாதத்துக்கு வர நரம்பில் இருந்து வருது. அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் சிகிச்சை செய்தால் தான் அதை சரி பண்ணலாம். அதுக்கு நாங்கள் அக்குபஞ்சர் செய்யணும், மசாஜ் தெரப்பி செய்யணும், அடுத்தது நாரி பகுதிகளில் கப்பிங் தெரப்பி செய்யணும். அதோடு நாங்கள் ப்ரானிக் ஹீலிங் செய்யலாம், எனர்ஜி மெடிசின் செய்யலாம். இவ்வாறான மருந்தில்லா மருத்துவ முறைகளை ஒருங்கிணைச்சு சிகிச்சை வழங்குகிற நேரம் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக குணமடையலாம். இதற்கு 2 கிழமை 3 கிழமை அப்படி செல்லும். ஒருவருடைய வருத்தத்தின் கடுமையை பொறுத்து மாறுறதுக்கு எடுக்கிற நாட்கள் மாறுபடும். தொடர்ச்சியாக நாங்கள் சிகிச்சை செய்கிறது மூலம் அதில் முழுமையாக குணமடையலாம். நன்றி, வணக்கம்.